Hi, hello everyone. I am Nalini from Diya's channel. Today we are going to see daily use sentences தான் பிகினர்ஸ்க்காக பார்க்க இருக்கிறோம். பிகினர்ஸ் வந்து ரெகுலர் ஒரு 10 sentences வந்து பிஃபோர் தே கோ டு பெட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் தே கெட் கான்ஃபிடென்ட் டு டாக் இன் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் please subscribe to Diya's channel and keep your valuable support. Now let's get started the class. First one, நீ அங்கே போயிருக்கிறாயா? இந்த சென்டென்ஸ் பாருங்கள். போனாயா அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டு, போகிறாயானா சிம்பிள் ப்ரெசண்ட்டு, போவாயானா சிம்பிள் ஃப்யூச்சர். இங்கே போயிருக்கிறாயா அப்படின்னா ஆல்ரெடி நீ அங்கே போயிருக்கிறியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குறோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக வேர்பு வந்து வெர்பு 3 தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டாக இருந்தாலும் ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் ஃப்யூச்சர் டென்ஸ் எந்த டென்ஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டில் வந்தாலே நம்ம வந்து வெர்பு 3 தான் யூஸ் பண்ணணும். வெர்பு 3 இங்கே என்ன போட்டுக்கிறோன்னா கான், கோ, வெண்ட், கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான் அப்படிங்கிறது வெர்பு 3 யூஸ் பண்ணிக்கிறோம். ஹேவ் யூ கான்னா போயிருக்கிறாயா? ஹேட் யூ கான், அந்த ஹேவ் பதிலாக ஹேட் போட்டிங்க வச்சுக்கோங்களேன். போயிருந்தாயா, நீ அங்கே போயிருந்தாயா அப்படி ஆயிரும், மீனிங் ஆயிரும். சரிங்களா? இப்போது ஹேவ் யூ கான் தேர, நீ அங்கே போயிருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், உன்னை போல் என்னால் பேச முடியலை அப்படின்னா ஐ காண்ட். கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது, முடியலை அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் இஃப்னா போல. ஐ காண்ட் டாக் ஆஸ் இஃப் யூ, உன்னை மாதிரி அல்லது உன்னை போல் என்னால் பேச முடியலை அப்படின்னு சொல்கிறக்கு இது மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எப்படி அது உடைந்தது? சிம்பிள் பாஸ்ட்டு, உடைந்தது. உடையிறது அப்படிங்கிறதுக்கு பிரேக்கு. உடைந்ததுங்கும்போது நம்ம பாஸ்ட்டில் கேட்குறோம். அப்போது பாஸ்ட் டென்ஸ்க்காக தான் அந்த டிட் அப்படிங்க யூஸ் பண்ணிக்கிறோம். டூடைய பாஸ்ட்டு ஃபார்ம் தான் டிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு டிட் இட் பிரேக், அது எப்படி உடைந்தது அப்படி கேட்குறோம். நெக்ஸ்ட்டு, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம். நீ என்னை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு. யூ ஆர் ட்ரையிங் டு சீட் மீ. பார்க்குற அப்படின்னா முயற்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ட்ரையிங் டு சீட் மீ. சீட்னா ஏமாத்துறது. அப்போது ஏமாற்ற பார்க்குற அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் சீயிங் அப்படி சொல்லக்கூடாது. ஏமாற்ற பார்க்குறேன்னா ஏமாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். யூ ஆர் ட்ரையிங் டு சீட் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏன்னு தெரியுமா, ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போது அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃபு இன்னொரு ஸ்டாஃபு கிட்ட சொல்கிறோம், ஒரு தேர்ட் பர்சனை பற்றி. அப்போது டூ யூ நோ ஒய், ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டூ யூ நோ ஒய். நான் எப்படி நம்புறது அப்படின்னா ஹவு டு ஐ பிலீவ். ஹவு டு ஐ பிலீவ் இது ப்ரெசண்ட்டு, அதனால தான் டூ யூஸ் பண்ணிக்கிற கொஸ்டின் வேர்டுக்காக. ஹவு டு ஐ பிலீவ். யோசிக்க எனக்கு நேரம் வேணும் அப்படின்னா டைம் வேணும், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஐ வாண்ட் சம் டைம் அல்லது ஐ நீட் சம் டைம் டு திங்க் அப்படின்னு சொல்கிறோம். டு யூ சஸ்பெக்ட் மீ. டு யூ சஸ்பெக்ட் மீ இது வந்து பார்த்திங்கன்னா நீ என்னை சந்தேகப்படுகிறாயான்னு கேட்குறக்கு நம்ம என்ன சொல்லலாம், சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுதல். நீ என்னை சந்தேகப்படுகிறாயா, சஸ்பெக்ட்னா வேர்பிள் தான் நம்ம சொல்கிறீங்க. டூ யூ சஸ்பெக்ட் மீ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அடிக்கடி தண்ணீர் குடி. இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் அடிக்கடி தண்ணீர் குடி அப்படின்னு சொல்கிறோம். ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி அல்லது யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர், தண்ணி அதிகமாக குடிங்கன்னு சொல்லலாம். அல்லது ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி, அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் நினச்சது நடந்துருச்சு. இப்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இது நடந்துருச்சுன்னு சொல்லும்போது நான் நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது இட் ஹேப்பன்டு, நடந்துருச்சுன்னா இட் ஹேப்பன். வாட் ஐ தாட், நினச்சது அப்படிங்கும்போது நினைக்கிறதுங்கிறதுக்கு திங்க்கு, நினச்சது அப்படிங்கும்போது திங்க்குடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து தாட்டு. திங்க், தாட்டே தான். அப்போது வெர்பு 2 யூஸ் பண்ணிக்கிறீங்க. இட் ஹேப்பன் வாட் ஐ தாட். நெக்ஸ்ட்டு, உன் தவறை ஒத்துக்கோ. சில பேர் வந்து அவங்களுடைய தவறை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா.
அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அட்மிட் யுவர் மிஸ்டேக். அட்மிட்னா ஒத்துக்கொள்ளுதல், ஒப்புக்கோ அப்படின்னு சொல்கிறோம். உன்னுடைய தவறை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 1 கிலோ எண்ணெய் விலை. இப்போ வந்து மார்க்கெட் போகிறோம், அங்கே வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்குகிறோம், கிரைன்ஸ், சீரியல்ஸ், எனிதிங் எது வேணாலும் வாங்கலாம். அப்போது 1 கிலோ என்ன விலைங்க அப்படி கேட்குற இல்லைங்களா. வாட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் 1 kg? அந்த இடத்துல வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 1 kg டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ், கேரட், கேபேஜ், எனிதிங் நம்ம எது வேணாலும் அங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அங்கே போய் என்னை கூப்பிடு. இப்போ கிளம்புவாங்க 2 பேர். ஒருத்தர் வந்து லேட் ஆயிரும், டிலே ஆயிரும், நான் அதுக்கப்புறம் வரேன், ஐ கம் லேட்டாக, நீ அங்கே போயிட்டு என்னை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது கால் மீ ஆஃப்டர் கோயிங் தேர், அங்கே போனதுக்கப்புறம் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அமைதியாக இரு. பி காம். பீனால் இரு, காம் அப்படின்னா அமைதியாக இரு. பி பொலைட் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னால் அடக்கமாக இரு, அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாத்திரத்தை மூடிவை அப்படின்னா க்ளோஸ் த வெசல் வித் லிட்டு. இந்த இடத்துல லிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேட், ஒரு தட்டு, அது மாதிரி வச்சு அந்த பாத்திரத்தை நம்ம மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, மூடிவை அப்படின்னு. அதே வந்து வாட்டர் பாட்டில், ஆயில் கேன் இருக்கு இல்லைங்களா, ஆயிலுக்கு வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது க்ளோஸ் த பாட்டில் வித் கேப் அப்படின்னு யூஸ் பண்ணணும் சரிங்களா. சிஏபி, கேப், மூடி. இது வந்து வெசல் மூடின்னு சொல்லும்போது தனியாக லிட் அப்படி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை. ஒரு சில செயல்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லது, 2 பேர்த்துக்கும் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் நாட் குட் ஃபார் போத் ஆஃப் அஸ். போத்னா 2 பேருக்குமே, நம்ம 2 பேருக்கும் போது போத் ஆஃப் அஸ், யூஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுதான் உனக்கு கடைசி. இப்போ சில நேரங்களில் வார்னிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் டு யூ அப்படி சொல்லுவாங்க. இது வந்து இதுதான் உனக்கு கடைசி அப்படின்னா திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபார் யூ. நானே செய்து கொள்கிறேன். ஐ டூ மைசெல்ஃப். இந்த இடத்துல வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது ஐ வந்தால் மைசெல்ஃப், ஹீ வந்தால் ஹீ டஸ் ஹிம்செல்ஃப் அப்படி போட்டிருப்போம். அவனாகவே செய்து கொள்கிறான் அப்படிம்போது ஹீ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டஸ் போட்டிருப்போம். மைக் பல ஹிம்செல்ஃப் அப்படி போட்டிருப்போம். அதே வந்து வி டூ ourselves அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வரும்போது SELVES அந்த மாதிரி மாறும். சிங்குலர் வரும்போது செல்ஃபு, ப்ளூரல் வரும்போது செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கிராமர் எடுக்கும்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனில் பார்த்துருக்குறோம். ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்கில் நிறைய கிளாஸ் போட்டிருக்குறோம். அதில் நீங்கள் RS இந்தியா சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நான் சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு கேட்குறோம். ஐ சொன்னால் இன்னும் சொல்லலை, ஒருவேளை சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு கேட்குறோம். இஃப் ஐ சே வில் யூ பிலீவ் மீ அப்படி சொல்ல, நீ என்னை நம்புவாயான்னு. இதே வந்து ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ சே வில் யூ பிலீவ் தட், அதை நம்புவாயா, இதை நம்புவாயா அப்படிம்போது திஸ் தட் போடுறோம். இது என்னை நம்புவாயா அப்படிங்கிறதுக்காக மீ யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் நினைக்கிறேன் இது நடக்காதுன்னு. ஐ திங்க் இட் வில் நாட் ஹேப்பன். நான் நினைக்கிறேன், இட் வில் நாட் ஹேப்பன், இது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், எனக்கு தெரிவிக்க மறக்காதே. ஏதாவது ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருப்பாங்க போகிறக்கு, எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாத, போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஃபார்ம் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், இது எல்லாமே உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் தீஸ் ஆர் ஒன்லி ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு, சாப்பிட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறோம். வாட் டு யூ வாண்ட் டு ஈட். வீட்டில் டிஃபன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், இட்லி வேணுமா, தோசை வேணுமா அப்படி கேட்போம் இல்லைங்களா. அப்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா வாட் டு யூ வாண்ட் டு ஈட். இதே வந்து சாப்பிட உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படியெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் இல்லையா அப்படி கேட்கும்போது நம்ம
இந்த இடத்துல சாப்பிட உங்களுக்கு என்ன, வாட் ரிஸ்க் டு யூ டு ஈட் அப்படி கேட்கலாம். வாட் ரிஸ்க்கு டு யூ டு ஈட், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கஷ்டம் அப்படி கேட்கலாம். இந்த இடத்துல சாப்பிட என்ன வேணும்போது வாட் டு யூ வாண்ட் டு ஈட் அப்படி கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸு. ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு நோட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தமிழ் எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் யூ ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ். அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் பேச முடியும். நெக்ஸ்ட் ஒன், எதையும் தயங்காமல் கேள். தயக்கம். ஆஸ்க் எனி திங், எது வேணாலும் கேளுங்க வித்தவுட் எனி ஹெசிடேஷன். எந்த தயக்கமும் இல்லாமல் தயக்கமின்றி எதை வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஏன் சீக்கிரம் திரும்பி விட்டாய். ஒய் டிட் யூ, திரும்பினதுக்கப்புறம் தான் கேட்குறோம், அதனால் டிட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒய் டிட் யூ கம் பேக் ஏர்லி. ஒய் டிட் யூ கம் பேக் ஏர்லி, திரும்புறதுக்கு கம்பேக், திரும்பி வர்றதுக்கு தான் கம்பேக் யூஸ் பண்ணுறோம். அதே கம்பேக்கு பதிலாக ரிட்டன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அப்போ ஒய் டிட் யூ ரிட்டன் ஏர்லி அப்படி வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, உன்னை கேட்டேனா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கேஷ்யூ நட் மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி இடையில இன்வால்வ் ஆவாங்க இல்லைங்களா, ஒரு இன்டரப்ட் ஆவாங்க. அப்போது டிட் ஐ ஆஸ்க் யூ, நான் உன்னை கேட்டேனா அப்படி கேட்கலாம். அதே வெதரில் யூஸ் பண்ணலாம். வெதரை ஆஸ்க்டு யூ, இங்கே சிம்பிள் பாஸ்ட்னால முன்னாடி டிட்டில் ஆரம்பிச்சுக்கிறோம். டிட் ஐ ஆஸ்க் யூ அப்படின்னு சொல்லிக்கிறோம். இங்கே வெதர் போடுறதுனால அந்த பாஸ்ட் டென்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெர்பு இங்கே வெர்பு டூ போட்டிருக்கிறோம், பாஸ்ட் வெர்பு போட்டிருக்கிறோம். வெதர் ஐ ஆஸ்க்டு யூ அப்படின்னு கேட்குறோம். ரெண்டுமே எப்படி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அப்படியா, ஏதாவது ஒன்று சொல்லும்போது அப்படியா, அப்படிங்களா அப்படின்னு சொல்லி இஸ் இட் அப்படி கேட்கலாம். எப்படி பார்த்தாய், ஹவு டிட் யூ சி, ஹவு டிட் யூ சி. எங்கேன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம். ஃபைண்ட் அவுட் வேர், ஃபைண்ட் அவுட் வேர். நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஹைட் பண்ணி வச்சுருவாங்க எங்கேயாவது ஒரு பக்கம். எங்கே வச்சிங்க, எங்கேன்னு கண்டுபிடி அப்படி. ஃபைண்ட் அவுட் வேர். அதே ஃபைண்ட் அவுட் வேர் ஐ கெப்ட், நான் எங்கே வச்சுருக்கேன் கண்டுபிடி அப்படி வேணாலும் கேட்கலாம். என்னை பேச விடு அப்படிம்போது விடு அப்படின்னு சொல்லும்போதே லெட்டு தான் சொல்லணும். லெட் மீ டு டாக், இதே என்னை சொல்ல விடு, லெட் மீ டு சே. போக விடுன்னு லெட் மீ டு கோ, லெட் மீ டு ஸ்லீப், லெட் மீ டு ஈட், லெட் மீ டு வாட்ச் த நியூஸ். அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, தயவு செய்து என்னை தனியாக விடு. இந்த இடத்துல பாருங்கள், அங்கே விடு அப்படிங்கிறதுக்கு லெட் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே தயவு செய்து என்னை தனியாக விடுனா ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இந்த இடத்துல விடுதல் அப்படின்னு சொல்லும்போது விட்டுட்டு போயிடணும், தனியாக விட்டுருங்க அப்படிங்கும்போது லீவ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்க மாதிரி லெட்ஸ் கோ, லெட்ஸ் மூவ், லெட் மீ டு டாக் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்களில் லெட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, கோபத்தை குறைத்துக்கொள். சில பேர் ரொம்ப கோபமாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரெடியூஸ் யுவர் ஆங்கர், ரெடியூஸ் யுவர் ஆங்கர். அடிக்கடி வாங்க, ப்ளீஸ் கம் ஃப்ரீக்வெண்ட்லி, ப்ளீஸ் கம் ஃப்ரீக்வெண்ட்லி. எனக்காக காத்திருக்காதே, எனக்காக காத்திருக்காதே அப்படின்னா டோன்ட் வெயிட் ஃபார் மீ, டோன்ட் வெயிட் ஃபார் மீ. எனக்காக, ஃபார்மினா எனக்காக, டோன்ட் வெயிட் ஃபார்மினா எனக்காக காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ லைக் திஸ் கிளாஸ் மீன்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Give your comment in the comment box. Once again I say you, please don't forget to subscribe to RS India's channel. Thank you for watching. Let us meet on next class.